நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டு ஃபில் பண்ணுறதை பற்றியும் அதை எப்படி சரியாக செய்வது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உங்களோட பெயர், நம்பரு, எந்த பாடம், எந்த சென்டர், இதெல்லாம் கிளியராக இருக்கான்னு பார்த்துருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த புக்லெட்டை அதோட பக்கங்களை முதல்ல 1லேருந்து அந்த 200 வினாக்களும் சரியாக இருக்கா, அந்த பக்கங்கள் சரியாக இருக்கா, இல்லை ஏதேனும் பக்கங்கள் மிஸ் ஆகிருக்காங்கிறத முதல்ல பார்த்துட்டு அந்த புக்லெட்டோட நம்பரை இதில் போடணும். அந்த புக்லெட் நம்பரை போட்டுட்டு அதற்கான சரியான இடங்களில் என்னவோ அதை ஷேர் பண்ணுறீங்க. அடுத்தது இந்த ப்ரெசண்ட்டுங்கிறத ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா எல்லாருமே தேர்வுக்கு போயிட்டோம், அதனால் ப்ரெசண்ட்டை ஷேர் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தேர்வர்கள் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல கையெழுத்தை போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய கை ரேகை, கட்டவிரலின் அந்த ரேகையை பதிவிட வேண்டிய இடம் இது. இங்கே கை ரேகை வச்சிடணும். அதுக்கு அடுத்தது திரும்பவும் விண்ணப்பதாரரோட கையெழுத்து போட வேண்டிய இடம் இங்கே ஒன்று இருக்கும், இதையும் போட்டுருங்க. சில நேரங்களில் பின்பக்கத்துலேயும் கையெழுத்து இருக்கும், ஸோ அதையும் நீங்கள் போட்டுருங்க. இப்போ தேர்வை எழுத போகிறோம். அப்படி தேர்வை எழுத போகும்போது நமக்கு என்னென்ன வேணும்னா 2 பந்துமுனை பணக்களை நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிருக்கணும். அதுக்கு அடுத்தது ஹால் டிக்கெட்டை இன்றைக்கே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட தனிப்பட்ட ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட தேர்வு பள்ளி அல்லது கல்லூரிக்கு எவ்வளவு கிட்டக்க இருந்தாலும் சரி, தொலைவில் இருந்தாலும் சரி, சரியாக காலை 8:30 மணிக்கெல்லாம் பள்ளிக்கு சென்றுடுங்க அல்லது கல்லூரிக்கு சென்றுடுங்க. அதிகபட்சம் 9 மணிக்கு போகலாம். அதுக்கப்புறம் கேட்டை சாத்திடுவாங்க, பதட்டம் அதிகமாகிடும், அதெல்லாம் வேண்டாம். அதனால் 8:30க்கு நிச்சயமாக நண்பர்களே செல்லுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புக்லெட்டு நம்பர் அதை இந்த மேலே எழுதிடணும். அதுக்கு அடுத்தது நம்ம அந்த ஓஎம்ஆர் சீட்டில் கையெழுத்து இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வினாக்களை ஒன்றா பொறுமையாக நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது முதல் வினாவிற்கு விடை பி என்றால் சரியாக அதை அப்படி முழுவதுமாக நிரப்ப வேண்டும். புரியுதுங்களா? ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. கவனமாக ஒவ்வொரு வினாவையும் படிச்சுட்டு அந்த 1வது வினாவிற்கு எத்தனை, 2வது வினாவுக்கு என்ன, 3வது வினாவுக்கு என்னென்னு ஒவ்வொன்றையும் பொறுமையாக ஷேர் பண்ணுறீங்க. அதுமாரி இங்கேயும் ஒரு ப்ரெசண்ட்டுன்னு இருக்கும். ஏன்னா நீங்கள் தேர்வு எழுதிட்டீங்க, அதனால் அந்த ப்ரெசண்ட்டுங்கிறத ஷேர் பண்ணிவிடுங்க. முழுவதுமாக ஷேர் பண்ணோம், அரைங்குறையமாக செய்யக்கூடாது. இதுமாரி உங்களுடைய வினாக்கள் முழுவதையும் நீங்கள் படித்து நிதானமாக பொறுமையாக எழுதிய பிறகு அந்த ஒவ்வொரு இந்த ரோவுக்கும் இடையில கீழே ஏ எத்தனை, பி எத்தனை, சி எத்தனை, டி எத்தனை, இ எத்தனைங்கிறத அந்தந்த ரோவில் எண்ணி எழுத வேண்டும். இந்த இடத்துல என்ன எழுதணும், எத்தனை ஏங்கிறத இங்கே எண்ணி எழுதணும், இங்கே பிங்கிறத இங்கே எழுதணும், சிங்கிறத இங்கே எழுதணும். அதாவது மேலேருந்து எண்ணிக்கிட்டு இங்கே எழுதணும், இப்படி எழுதணும், இதில் எழுதணும். இப்படி அதேமாரி அடுத்த 2வது ரோவில் இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சி, இங்கே டி, இங்கே இ, இதோட எண்ணிக்கை எத்தனையோ அதை எண்ணி அழகாக இந்த கட்டத்தில் ஃபில் பண்ணணும். அதுமாரி இதில் ஏ, இதில் பி, இதில் சி, இதில் டி, இதில் இ என்றீங்க. அப்படி இந்த 3ஐயும் எழுதிய பிறகு நீங்கள் பெரும்பாலும் தவறாக இருக்குமோங்கிற பதட்டம் உள்ளவர்கள் முதல்ல நம்மளோட கொஸ்டின் பேப்பரோட பின்பக்கத்தில் முதல் ரோவில் எத்தனை ஏ இருக்குது, 2வது ரோவில் எத்தனை ஏ இருக்குது, 3வது ரோவில் எத்தனை ஏ இருக்குங்கிறத ஒரு தடவை எண்ணி வச்சுக்கோங்க. அதுமாரி பி எண்ணி வச்சுங்க, சி எண்ணி வச்சுங்க, டி எண்ணி வச்சுங்க. இந்த 3த்தையும் கூட்டுனானா 200 வருதான்னு பாருங்கள். புரியுதுங்களா? பெரும்பாலும் எக்காரணத்தை கொண்டும் ஏ, பி, சி, டி ஆப்ஷனை தவிர வேறு எந்த ஆப்ஷனையும் செய்யாதீங்க. புரியுதுங்களா? இ ஆப்ஷனுக்கெல்லாம் போகாதீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா படிச்சிருக்கீங்க, நிச்சயமாக தேர்வில் வெற்றி பெறுவாங்க. ஸோ அப்படி இங்கே எழுதிய பிறகு இந்த ஏ ரோவில் எத்தனை எண்ணிக்கை போட்டிருக்கீங்க, இதில் ஒரு 50, இதில் ஒரு 20, இதில் ஒரு
10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மூணுத்தையும் கூட்டணும். 50, 20, 10 மொத்தம் 80. இந்த 80 தான் கொண்டுட்டு போய் இங்கே ஃபில் பண்ணுறோம். அப்போ மொதல் ரோ 0, ஏ ஆப்ஷன் எத்தனைன்னு பார்க்குறோம். இப்போ 50, 20, 10 மொத்தம் 80. அந்த 80 ஃபில் பண்ணுறோம். அடுத்தது பியில் வந்து இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 10. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 30, 20, 50, 50 மொத்தம் 60. அப்போ மொதல் கட்டம் 0, ரெண்டாவது 6, மூணாவது 0. அதுபோல் ஒவ்வொன்றையும் ஃபில் பண்ணி இதோட வகை எங்கே எழுதணுமோ அதை கரெக்டாக ஷார்ட் பண்ணுறீங்க. ஷார்ட் பண்ணிவிட்டு அமைதியாக நீங்கள் வெளில வாங்க. அதுமாரி ஒவ்வொரு கட்டத்தையும் ஃபில் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் இதில் ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட 200 இங்கேயே டோட்டல் வந்து விட வேண்டும். அங்கே போகக்கூடாது. கூட்டி பார்த்திங்கன்னா இதெல்லாம் 0, 0. இதில் ஈயில் தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்க மாட்டோமா? ஃபில் பண்ணாத இடத்துல என்ன இருக்கணும்? 0 தான் இருக்கணும். இருக்குதுங்களா? சில பேர் அப்படி தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது 1, 2 வரும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நமக்கு மைனஸ் மார்க் போயிடும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அதுமாரி இந்த புது தேர்வர்கள் போகக்கூடியவங்க கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்பீங்க. அதனால் அமைதியாக பொறுமையாக இந்த தேர்வை எழுதுங்க. நிச்சயமாக நம்ம வெற்றியை தருவோம், வெற்றி பெறுவோம். நிச்சயமாக அந்த 4th குரூப்பில் ஒரு ஆர்டரை பெற்று உங்கள் வாழ்க்கை சிறக்க வாழ்த்துக்கள். மேலும் இந்த தேர்வு அறை கண்காணிப்பாளர் இதை வந்து ஃபில் பண்ணுறாராங்கிறதையும் பார்த்துங்க. இதில் 200 வரணும். இதில் 200 வரணும். ஏ எத்தனை, பி எத்தனை, சி எத்தனை, டி எத்தனை, இ எத்தனைங்கிறத கூட்டுனா மொத்தம் 200 வரணும். இதையும் அவங்கள கேட்டுக்கிட்டு சரி பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம வெற்றியை பெறுவோம். வெற்றியுடன் உங்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன். அடுத்த தேர்வு விரைவில் இந்த போலீஸ் தேர்வு வர இருக்கிற, அதுக்கு சில நண்பர்கள் தயாராகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து வழங்குவோம். கிட்டத்தட்ட எங்களுடைய நிறுவனத்தை இந்த தேர்வு செல்லும் சகோதர சகோதரிகள் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. அதற்கு தக்கதாக இருப்போம். தேர்வு எழுதிய பிறகு நாங்கள் வெளியிட்டுள்ள வீடியோவிலிருந்து ஏதேனும் வினாக்கள் வந்திருந்ததுன்னா எத்தனை வினாக்கள் என்பதனை எங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா நன்றி, நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவுடன் நாளை உங்களை சந்திக்கிறோம்.